காங்கிரஸ் பலவீனமாயிடுச்சு எந்த ஃபார்முலால கண்டுபிடிச்சியாத இல்ல காங்கிரஸ் முன்பை விட வளர்ந்துருக்கிறது அது எந்த மிஷினை வச்சுப்பா கண்டுபிடிச்சிய இல்ல அவங்கவுங்க சொல்றதுதான். எல்லாருக்குமே ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்க மாதிரியான பேச்சு கண்டிப்பா இருக்கும்ல. டிசப்பாயின்மெண்ட் இருக்குன்னா அறிவாலய வாசலில் என் உயிர் உள்ளவரை எனக்கு மானம் தன்மானம் மீது இருக்கிற வரைக்கும் அறிவாலய வாசல நான் கால் வைக்க மாட்டேன். ஏன்னா ஒருத்தர் சொல்லிட்டு வெளியே போனால மெகா கூட்டணின்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்ச வாக்கு வங்கியை நிரூபிச்ச ஒரு சில கட்சிகளாவது இல்லைன்னா அது அதிமுக தொண்டர்களே சுதந்துடுவாங்க. பாமக தேமுதிகவோட ஸ்டாண்ட் என்ன சார்? ஏன்னா ரெண்டு பக்கமுமே பேசுறாங்கிற ஒரு பேச்சுவார்த்தை. சார் ஏன் நீங்க கிண்டலா கேட்கலாம் தெரியல, கொள்கையெல்லாம் தூக்கி தூர போடுங்க சார். யாருக்கு சார் கொள்கை இருக்கு? ஒரு மதவாத சக்தியான பிஜேபியோடு சேரலாமா அப்படின்னா கேட்கலாம். கேட்கிற தகுதி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கா? தேர்தல் என்கிற ஒற்றை இலக்கை நோக்கி அந்த பிஜேபி அதிமுக கூட்டணி பயணித்திருந்தால் அந்த அணி 15 இடங்களின் வெற்றியை நோக்கி பயணிச்சிருக்க முடியும். ஏற்கனவே பேசினதெல்லாம் நினைவு யாராலையும் நீடிக்க முடியாது எந்த கூட்டணி. ஏற்கனவே பேசிய பேச்சுக்கள் நினைவுக்கு வந்தால் திமுக கூட்டணி இப்போது இருக்கிற வடிவத்தில் இருக்காது. என்னதான் அண்ணாமலை அதிரடி அரசியல் பண்ணாலும் ஒரு இடத்தை தனித்து வெல்வதற்கு இந்த அணி தனித்து வெல்வதற்கு வாய்ப்பில்லை. வரும்போதெல்லாம் தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு. திமுக ஊழல் கட்சி, இங்க போதைப் பொருள் புழக்கம் அதிகமா இருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஸோ இல்லை கட்சிகள் எதுவும் வித்தியாசம் கிடையாது. இந்த சமூகத்தை கெடுத்துறாதீங்கன்னு நம்மளை போன்ற குரல் எழுப்பணும். யார் வேணாலும் அடிச்சுங்க செஞ்சுக்கோங்க. அரசியல் ஒரு சமூகத்தையே ஒட்டுமொத்தமா சீரழிக்கிற இது போன்ற விஷயங்களை அரசியலுக்காக பயன்படுது. அதுல கிங் பின்னா இருக்க டிஎம்கேல பொறுப்பு கொடுத்து இருக்கட்டுங்க. ஒரு பொண்ணை கற்பழிச்சா பிஜேபியில போய் சேர்றாங்க. பிஜேபியில் இருக்கும் போற காம கொடூரர்களா? தமிழக அரசியல் களமும் சூடுபிடிச்சிருக்கு சார். எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பத்தின பேச்சுவார்த்தைகள் முடிவுகள் ஒரு பக்கம், சில கூட்டணி திமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டிரைவ் ஆயிடுச்சு. ஏடிஎம்கே பிஜேபி ஸ்டில் டாக்ல போயிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? இல்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எடப்பாடி தான் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறார். கடந்த சில தினங்கள் வரைக்கும் கொடுக்கப்பட்ட மறைமுக அழுத்தங்களுக்கு ஒரு அடிபணியல. பிஜேபி பத்தினா பிஜேபி தான். அதனால அந்த பிரிந்ததாங்கிற உறுதியா இருக்கிறதுனால இன்னொரு அணி இன்னவிட்டபிளா போயிடுச்சு. பிஜேபி தலைமையில் ஒரு அணி உருவாக வேண்டிய கட்டாயம் எடப்பாடியினுடைய அந்த உறுதியாச்சு. திமுக அணி ஏற்கனவே உறுதியா இருக்கு நம்மளாம் சொல்லிட்டு இருந்தோம். எல்லா கட்சிகளுக்கும் அவருடைய அங்கத்தினர்கள் எல்லாருக்குமே கூடுதல் இடங்களை பெறணும்னு ஆசை இருந்தது. பேராசைன்னு சொல்லக்கூடாது, இயல்பான ஆசையா இருக்கலாம். அதனுடைய யதார்த்தங்களை விளக்கி சொல்லி யார் யார் என்ன வாங்கினாங்களோ அதன்படி பழைய மாதிரியே ஒப்பந்தத்தை போட்டு தன்னுடைய அது ஒரு திறமை தான், ராஜதந்திரம் தான். யாரை எப்படி சமாளித்தாருங்கிறது உள் அறையில நடந்ததா இருக்கலாம். வெளியில ரிசல்ட் என்ன? எல்லோரும் அதே அணியில் அப்படியே நீடிக்கிறார்கள். இதுதான் தேர்தல் அரசியலுக்கு ஒரு அடிப்படை. எல்லாருக்குமே ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்க மாதிரியான பேச்சு கண்டிப்பா இருக்கும்ல. கண்டிப்பா இருக்கும். அதையெல்லாம் தாண்டி கையெழுத்து போட்டு போயிட்டாங்கல்ல. டிசப்பாயின்மெண்ட் இருக்குன்னா அறிவாலய வாசலில் என் உயிர் உள்ளவரை எனக்கு மானம் தன்மானம் மீது இருக்கிற வரைக்கும் அறிவாலய வாசல நான் கால் வைக்க மாட்டேன். ஏன்னா ஒருத்தர் சொல்லிட்டு வெளியே போனால ஒருத்தரும் போகல. திரும்ப 2வது தடவை தொகுதியை வாங்கிட்டு போஸ்ட் தான் கொடுத்தாங்களே தவிர யாரும் அப்படி சொல்லல. அந்த கட்சி தொண்டர்களை நிர்வாகிகளை நம்பிக்கை அளிக்கிறதுக்கு உற்சாகம் அளிக்கிறதுக்கு கூடுதல் தொகுதி கேட்டிருக்கோன்னு சொல்றதும் யதார்த்தம் தான். கொடுத்ததை வாங்கிட்டு போறதும் யதார்த்தம் தான். அந்த வகையில இது ஸ்டாலினுடைய ஒரு திறமைன்னு சொல்லலாம். கட்சி கூட்டணிக்கு தலைமை வாங்குற கட்சிக்கு தலைவருடைய ஒரு பிரத்யேக கடமை, அது பிரதான கடமை. அது ஸ்டாலின் சரியா செஞ்சா அந்த கூட்டணி தொகுதியா அவங்களுக்கு என்ன பலம் இருக்கு அப்படிங்கிற கேள்விகளை தொடர்ந்து இல்ல அப்படி பார்த்து ஒரு கட்சியும் கேட்க ஆரம்பிச்சு விசிகாவை கம்பேர் பண்ணி காங்கிரஸோட பேசுறாங்க. விசிகாவுக்கு காங்கிரஸ்க்கு எந்த வகையில தகுதி குறைஞ்சது விசிகா? இவங்களுக்கு எதுக்கு 1000 விமர்சனங்கள் வெளியில வரலாம். நாம ஒரு எல்லை தாண்டி ஒரு கட்சியினுடைய சுயமரியாதையை உரசி பாக்குற மாதிரி நம்ம பேசக்கூடாது. அந்தந்த கட்சி வளர்ந்துருக்குன்னு அவங்க நிரூபிப்பாங்க, வாதங்களை முன் வைப்பாங்க. அதை ஏற்கலாமா கூடாதா, உள்ளறையில அதை எப்படி கவுண்டர் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? விடுதலை சிறுத்தைகள் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வைக்கிற போது அதுக்கு திமுக வந்த பதிலடி என்ன நமக்கு தெரியாது. அதுக்குள்ள கேள்வி கேட்கிற உரிமையும் நமக்கு கிடையாது. சூழல்களை இருவரும் புரிந்து கொண்டார்கள், அவ்வளவுதான். அப்ப வேற யாருக்குமே குறைக்காது. காங்கிரஸுக்கு மட்டும் குறைக்க வேண்டிய கட்டாயம். காங்கிரஸ் பலவீனமாயிடுச்சு எந்த ஃபார்முலால கண்டுபிடிச்சியாத இல்ல காங்கிரஸ் முன்பை விட வளர்ந்துருக்கிறது அது எந்த மிஷினை வச்சுப்பா கண்டுபிடிச்சிய இல்ல அவங்கவுங்க சொல்றதுதான். ஆனால் தேசிய அளவில் இந்திய கூட்டணியில் திமுக அங்கம் வகிக்கிற போது, காங்கிரஸ் தலைமையிலான அந்த அணியில் அங்கம் வகிக்கிற போது அந்த காங்கிரஸை தக்க வைக்க வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருக்கு. சரிதானா? இன்னைக்கு நான் ஏற்கனவே பல நேரங்களில் சொல்ற மாதிரி இந்த ஆட்சியிலையும் தவறுகள் நடக்குது. அப்படியே 40-40 ஜெயிக்கிறது காங்கிரஸ் இல்லைனாலும் எங்களால் ஜெயிக்க முடியும் திமுக என்னைக்காவது சொல்லியிருக்கா? சொல்ல மாட்டார்கள். சரிதானா? அப்ப அப்படி அவசியப்படுகிற காங்கிரஸுக்கு மட்டும் தொகுதியில குறைக்கிறதும் நல்ல முடிவா இருந்திருக்காது.
அது இழுபறிக்கு பிறகு அதுவும் சரியாயிட்டதுல தான் சொன்னேன், ஸ்டாலினுடைய திறமையும் அதுல இருக்குன்னு சொன்னேன். மதிமுகவுக்கு தனிச்சின்னம், விசிகாவுக்கு இன்னும் தனிச்சின்னமா? என்னன்னா மதிமுகவுக்கு சில டெக்னிக்கல் பிரச்சனைகள் இருக்கு. 5 அல்லது 6 தேர்தல்களில் சொந்த சின்னத்தில் நின்று வெற்றி பெறலைன்னா அந்த கட்சியினுடைய பதிவுத்தன்மைக்கே பிரச்சனை வருதுங்கிறாங்க. பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கே பிரச்சனையா வருதுங்கிறாங்க. அப்போ இன்னைக்கு இவரு கணேசமூர்த்தியுடைய தேர்தல் இன்னும் ஒரு தேர்தல் அப்படி மிஸ் பண்ணிட்டாங்கன்னா டெக்னிக்கலா கட்சியினுடைய பதிவுக்கு பிரச்சனைங்கிறத எடுத்து சொன்னதுனால திமுகவும் அதை ஒத்துக்கிட்டாங்க. அவர்கள் பிரத்யேக சின்னத்தில் நிற்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளும் அங்கீகாரம் பெறலாம். 2 எம்பியும் கிடைச்சிட்டா அங்கீகாரம் வந்துடும். அதனால 2லையும் தனிச்சின்னம்னு சொல்றாங்க. கமலஹாசன் கூட்டணிக்குள்ள வந்தது அந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கினதுல இருந்து பெரும் விமர்சனம். ராஜ்யசபா சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் அதை விட அதிகமான விமர்சனம் வருது. அதை எப்படி பாக்குறீங்க? விமர்சனம் இதுல வர்றதுக்கு என்ன சார் இருக்கு? அவரு லோக்சபா விட்டு கொடுத்துட்டு ராஜ்யசபா வாங்குறார். எனக்கு வேணும்னா தென்சென்னை கேட்டார். ஏன்னா எங்க வேணாலும் கொடுங்க, நான் ஊரறிஞ்ச பிரபலம்னு சொல்ற தைரியம் கமலுக்கு இல்லை. ஏன்னா அவருடைய கட்சி அந்த அளவுக்கு பலவீனமா இருக்கு. அந்த யதார்த்தத்தை ஒத்துக்கிட்டாரு தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு வகையில் அந்த நேர்மையை நம்ம பாராட்டணும். நீங்க 6 மாசம் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கோயம்புத்தூரை சரிப்படுத்தியிருப்பேன். ஏன்னா மகேந்திரன் விலகிய பிறகு கோயம்புத்தூர்ல பெருசா அவருக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இல்லாம போயிடுச்சு. தலக்கருத்தர் ஒருத்தர் இருந்தாதான் இது போன்ற தலைவர்கள் போய் எங்கேயும் போய் நிக்கலாம். ஏன்னா இவர் போற கூட இங்க வேலைகளை பார்ப்பார். இப்போ புசி ஆனந்த், விஜய் போற இடங்கள்லாம் புசி ஆனந்த் போய் நிகழ்ச்சி ஏற்பாடு பாக்குறாரா? அது மாதிரி உதாரணத்துக்கு சொல்றேன். கமலுக்காக ஒருத்தர் அங்க இருந்தாருன்னா அவர் அந்த தொகுதியை கேட்டு வாங்கியிருப்பார். அதனால கோயம்புத்தூருக்கு நான் தயாராகலைன்னு சொன்னார். கொடுத்தா தென்சென்னை கொடுங்க, இல்லாட்டி எனக்கு வேண்டான்னார். அப்படி வேண்டாங்கிற போது கட்சி அவர் தொடர்ந்து நடத்தணும். பலவீனமா இருக்குன்னு சொன்னே தவிர கட்சி காணாம போச்சுன்னு நான் சொல்லல. அப்ப இருக்கிற கட்சியை கொஞ்சமா தக்க வைக்கணும்னா இருப்பை காட்டணும். அதுக்கு ஒரு இதை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அவர்களை சமாதானப்படுத்துறதுக்கு அந்த ராஜ்யசபா சீட்டுங்கிறது போதுமானது. இல்ல ராஜ்யசபா சீட் கொடுக்கணுமா? களத்துல இறங்கி மத்தவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு தொகுதியை கொடுக்க முடியலையே. தென்சென்னை கேட்கிற தென்சென்னை கொடுக்க முடியலையே. அப்படி பிடிக்க கொடுக்குற எலைட் கான்ஸ்டிடுவன்சி எல்லா பிரபலங்களும் அதே அறிவாலயம் உட்பட அந்த தலைவர் இருக்கிற இடங்கள் உட்பட பல விஷயங்கள் அங்கே இருக்கிற போது அதை கொடுக்கணும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. 2வது நல்ல பேர் எடுத்த ஒரு எம்பி, நிரூபிக்கப்பட்ட திறமையை நிரூபித்த ஒரு சிட்டிங் எம்பி தமிழிசை அங்க இருக்கிற போது அவர் இடத்தை பறித்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லைன்னு திமுக நினைச்சிருக்கலாம். சரிதானா? ராமநாதபுரம் ஐயுஎம்எல் நிற்கிறாங்க, நாமக்கல்ல கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நிற்கிறாங்க. மார்க்சிஸ்டுக்கும் இந்திய கம்யூனிஸ்டுக்கும் என்னென்ன இடங்கள்ங்கிறத சொல்லிட்டாங்க. இந்த இடங்கள் கரெக்டான ஃபோக்கஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல கவனிக்க தகுந்த மாற்றம் மார்க்சிஸ்ட் இருந்த கோயம்புத்தூரை எடுத்துட்டு திண்டுக்கல் கொடுத்துருக்காங்கிறதா. அண்ணாமலை அங்க போட்டியிட போறதா ஒரு தகவல். கோயம்புத்தூர்ல போட்டியிட போறதா. அப்போ அவ்வளவு பலமிக்க அண்ணாமலை கட்சி ரீதியா மட்டுமே நான் சொல்லல, பணபலம், கோயம்புத்தூர்ல பிஜேபிக்கு ஒரு பலம் இருக்கு, இயல்பாகவே ஒண்ணு இருக்கு. அதிரடி அண்ணாமலைன்னு ஒரு பேர் எடுத்த அண்ணாமலை இருக்கிறார். பணத்தை தண்ணியா வாரி இருக்கிற அளவுக்கு அவர்கிட்ட பணபலம் இருக்கு. எதையும் செய்ய துணிகிற அதிகார பலம் இருக்கு மத்தியில. ஏன்னா தேர்தல்கள் பதே பாதி அவருடைய அதிகாரம் தான். அப்படிப்பட்ட பலமிக்க வேட்பாளரான அண்ணாமலையை எதிர்ப்பதற்கு இடதுசாரிகளால் முடியாதுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க. அப்போ நீங்க வேற நாங்க திமுக பாத்துக்கிறோம் அப்படின்னு அது ஒரு நல்ல வியூகம் தான். சீதாராம் யெச்சூரியும் அதை ஏற்றுக்கொண்டார், உடனடியாக ஏற்றுக்கொண்டார்னு ஒரு தகவல் உண்டு. இந்த யதார்த்தத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டார். அந்த மாற்றம் தவிர வேற எதுவுமே இல்லை. டிடிவி தினகரன் ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில் எதிர்பார்க்கப்பட்டதுதான். ஆனா அது சரியான அணுகுமுறையா இருக்குமா டிடிவி தினகரனோட கட்சி வளர்ச்சிக்கு? அப்படி இல்லை, இது தேர்தல் அரசியல் சார். நீங்க பல கொள்கைகள் கோட்பாடுகள்லாம் பேசிட்டு பேசினதெல்லாம் யாராலையும் நீடிக்க முடியாது எந்த கூட்டணி. ஏற்கனவே பேசிய பேச்சுக்கள் நினைவுக்கு வந்தால் திமுக கூட்டணி இப்போது இருக்கிற வடிவத்தில் இருக்காது. எல்லா கட்சிக்கும் இது பொருந்தும். பாட்டாளி மக்கள் கட்சியோடு பேச்சுவார்த்தை தொடர்கிறதுன்னு சொல்ற அதிமுக முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி ஏத்துக்க முடியுமா? அதிமுகவோட உறவு வைத்தால் என்ன அர்த்தம்னு சொன்னவர் தான் ராமதாஸ். அதுக்கப்புறம் எத்தனையோட வந்துட்டார் போயிட்டாரு. தேமுதிக அதே மாதிரி தான் கோச்சிட்டு போனாங்க. இன்னைக்கு அதிமுகவோட தான் பேசுறோம், பிஜேபியோட பேசலன்னு மறுக்கிற அளவுக்கு அதிமுக உறவை அவங்க உறுதிப்படுத்துறாங்க. வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுல வெக்கம் பார்த்தாலாம் வேலை நடக்காது. இன்னொன்று நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். ஏன்னா ஓபிஎஸ்ஸையே தினகரனையும் இந்த ஜென்மத்துல சேர்க்க மாட்டோம் அப்படின்னு இவர் சொல்ற போதும், எடப்பாடி சொல்ற போதும், எடப்பாடியோடு ஒரு காலம் சேர மாட்டோம்னு சொல்ற தினகரன் 2 பேரும் ஒரு அணியில இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதிமுக இருக்கிற அணி, அவர்கள் தலைமையிலான அணியோ அவர்கள் எங்க இருக்கிறார்களோ அந்த அணியில தினகரன் நேரில் சில சங்கடங்கள் இருக்கலாம், எடப்பாடிக்கு ஒரு சங்கடங்கள் இருக்கலாம். அது இல்லை. அப்ப இயல்பாகவே பிஜேபியோட பேர்ந்தாலும் திமுக எதிர்ப்பு தான் அடிப்படை நாதம். யார் இன்னைக்கும் நாங்கள் உணர்வால் அதிமுகன்னு சொல்றவர் தான் எடப்பாடி. தினகரனும் ஓபிஎஸும். எடப்பாடிக்கு இது பொருந்தும். திமுக எதிர்ப்பு தான் அவங்களுடைய அடிநாதம். அப்படிப்பட்டவங்க திமுக அணியில போய் இடம்பெற முடியாது. வேற எங்க சார் போக முடியும்? இயல்பான ஒரு அணின்னா ஒரு முடிவுன்னா அது பிஜேபியோட சேரதா தான் இருக்க முடியும். நாடாளுமன்ற இதுவே சட்டமன்ற தேர்தல் அடைச்சுப்போம். எடப்பாடிக்கு அதாவது தினகரனுக்கு ஓபிஎஸ்க்கு ஒரு வழியே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இல்லை. தினகரனை தேடி பல பேர் போவாங்க.
இன்னைக்கு தினகரன் தேடி போற நிலைமையில நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். பிஜேபி தலைவர் அணிங்கிற போது இயல்பாகவே இது அமையும். பொலிட்டிக்கலி இது சரியான மூவான்னு கேக்குறேன். தப்பான மூவ்னு சொல்றதுக்கு என்ன அடிப்படை இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல எடப்பாடி மதவாத சக்தியான பிஜேபியோடு சேரலாமா அப்படின்னா கேட்கலாம். கேட்கிற தகுதி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கா? ரெண்டு பேரும் பிஜேபியோட இருந்தவங்க தானே, ஒரு காலத்துல அமைச்சரவையிலே அங்க வகிச்சவங்க தானே. அப்போ இது எல்லாருக்கும் பொறுத்துறது தினகரனுக்கு மட்டும் விதிவிலக்கா இருக்கணுங்கிறது எப்படி நியாயமா இருக்கு? பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்போ டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அணி உள்ள வந்திருக்காங்க, மற்றபடி ஐஜேகே உள்ள வந்திருக்கு. இப்படி அவங்க ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்கிற மாதிரி பாமக தேமுதிக கூட இன்னும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதிமுக கூட்டணி என்ன சார் நிலவரம்? இல்ல அதனாலதான் அவங்க இன்னும் மெனக்கட்டுறாங்க. ஏன்னா மெகா கூட்டணின்னு சொல்லிட்டோமே, இவ்வளவு பெரிய கட்சி தான் அதிமுக, இன்னைக்கு பெரிய கட்சி தான், விமர்சனங்கள்லாம் தனி. மெகா கூட்டணின்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்ச வாக்கு வங்கியை நிரூபிச்ச ஒரு சில கட்சிகளாவது இல்லைன்னா அது அதிமுக தொண்டர்களே சுதந்திடுவாங்க. எடப்பாடியினுடைய தலைமை பண்பு மீதும் நம்பகத்தன்மை மீதும் கேள்வி எழும். அதிமுகங்கிற கட்சி தனித்தே களம் கண்டு ஜெயிச்சு, அதெல்லாம் ஜெயலலிதா தலைமையில இருந்த போது அப்படி நிரூபிக்கப்பட்ட தலைவரா என்ன எடப்பாடி மாறல. எடப்பாடி அதை ஒத்துக்குவார். ஒரு வெற்றிகரமான தலைவரா என்ன எடப்பாடி தன்னை காட்டல. இல்ல அவர் நிரூபிச்சிட்டாருன்னா நம்ம அடுத்தடுத்து போலாம். அவரே நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற போது ஒரு பலவீனமான அணியா இருக்கும்னு தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு அயற்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த சூழலை ஏற்படுத்திடக்கூடாது. எடப்பாடி இவ்வளவு மெனக்கிடுறாரு. என்னை கொலை செய்ய ஆள் ஏவினார்னு சொன்ன ராமதாஸை போய் சிவி சண்முகமே போய் பாக்குறாரு. வெக்கத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு, தயக்கத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு. காரணம் என்ன? அதிமுக தொண்டர்கள் சுதந்திரக்கூடாதுன்னு தான். ஏன்னா அணி அமைச்சிட்டு அது ஒரு பேசு பொருளா மாறும். அதே தான் தேமுதிகவுடைய அவங்க பேச்சுவார்த்தை தொடராங்க, வீடு தேடி போய் போறாங்க. தப்பு இல்லை, தேமுதிக ஒரு கட்சி தானே. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்மளும் ஒரு அணி அமைக்கணுங்கிற கட்டாயம் அதிமுகவுக்கு இருக்கு. பாமக தேமுதிகவோட ஸ்டாண்ட் என்ன சார்? ஏன்னா ரெண்டு பக்கமுமே பேசுறாங்கிற ஒரு பேச்சுவார்த்தை அதை மறுக்கவும். வேற அரசியல், ஆதாய அரசியல், சுயநல அரசியல் தான் நியாயமான காரணம் தான் நான் சொல்றேன். தேர்தல் அரசியல் எந்த கட்சியும் தங்களுடைய இருப்பை, வளர்ச்சியை கணக்குல வச்சுதான் கணக்கு போடுவாங்க. அப்போ பாமக தேமுதிக அந்த கணக்கு பொருள் என்ன தப்பு இருக்கு? போய் எங்க வேணாலும் போய் செட்டில் ஆகட்டும், மக்கள் அதை ஒரு பார்வை பார்க்கட்டும். சார் ஏன் நீங்க கிண்டலா கேட்கலாம் தெரியல, கொள்கையெல்லாம் தூக்கி தூர போடுங்க சார். யாருக்கு சார் கொள்கை இருக்கு? கொள்கையை மட்டுமே பேசியிருந்தா யாரும் யாரோடும் சேர முடியாது. நான் யதார்த்தமா சொல்றேன். இப்போ திமுக கூட்டணி டிரைவ் ஆயிடுச்சு. அதிமுக கூட்டணி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாஜக கூட்டணி யார் இல்ல இதுதான் நீங்க அதிமுக கூட்டணி ஆல்ரெடி முடிவாயிடுச்சு. சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்துக்கிட்டு பிஜேபியிலேயே சிறிய சிறிய கட்சிகளை சேர்த்து முடிவாயிடுச்சு. முடிவெடுக்காத ரெண்டு கட்சிகள் பாமகவும் தேமுதிகவும் தான். எங்க போய் செட்டில் ஆகிறாலும் செட்டில் ஆயிட்டா அதுதான் அந்த அணி. பெரிய தமிழ்நாட்டு அரசியலையே புரட்டி போடுற மாதிரியான முடிவா இல்லை. ஆனால் சில வெற்றிகளையாவது பெற முடியுமா அப்படின்னு அதிமுக மேலே நம்பிக்கை வச்சு சொல்றதுக்கும் பிஜேபி மேல நம்பிக்கை வச்சு சொல்றதுக்கும் பாமகவுடைய சேர்க்கை உதவி பண்ணும். தேமுதிக நான் அதை விட முதல் இடத்துல பாமக வைக்கிறேன். தேமுதிகவுக்கு வாக்கு வங்கி இல்லைன்னு சொல்லல. டிசைடிங் ஃபேக்டரா ஒரு தொகுதி சில தொகுதியில சொன்னா பாமக சொல்ற அளவுக்கு தேமுதிகவுக்கு சொல்ல முடியாது. உருவம் இல்லாமல், கணக்கு இல்லாமல் அங்கே பரவி இருப்பாங்க தேமுதிகவுக்கு. ஆனால் நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி, வெளியே தெரிகிற வாக்கு வங்கி குறைஞ்சது 10-15 தொகுதிகளில் நாடாளுமன்ற தொகுதியில் வச்சிருக்கிற கட்சி பாமக. சோ அவர்கள் அதிமுகவோட சேர்ந்தா இங்க எல்லாம் ஜெயிப்பாங்க. நம்ம மணக்கல்ல ஒரு 3-4 தொகுதி ஓடும். பிஜேபியோட சேர்ந்தா கூட குறைஞ்சது இந்த 2 தொகுதி ஜெயிச்சுருவாங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் ஏற்படும்ல. அது மட்டும்தான் இன்னும் காத்திருக்க வேண்டியிருக்கே தவிர மற்றபடி பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துற அளவுக்கு இன்னும் மீதி கணக்குகள் எதுவும் இல்லை. இப்படியான முக்கியமான நாம் தமிழர் கூட்டணி சேர்த்து வச்சுக்கோங்க. நாம் தமிழர் கட்சியும் 4 முனை போட்டி நடந்தா வெற்றியில மிக பெருவாரியான வெற்றியை பெறுவதற்கான சாத்தியம் அரித்மேட்டிக் படியும் இருக்கிற கல யதார்த்தத்தின் படியும் திமுகவுக்கு தான் இருக்கு. 40-40. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி 40-40 எதுக்கு சார் நம்ம போய் அதை கோஷம் போடணும்? பெருவாரியான வெற்றின்னு சொல்லுவோம். அதுதான் ஜனநாயகத்துக்கு நல்லது. அந்த கணக்கு தான் நம்ம போட முடியும். அந்த உரிமை தான் நமக்கு இருக்கு. பிஜேபியினுடைய எதிர்ப்பு உணர்வு தமிழ்நாட்டில் இன்னும் குறையவே இல்லை. ஆனால் அந்த பிஜேபி ஒரு 2 பெரிய திராவிட இயக்கங்கள்ல யார் மீது போனாலும் வெற்றி பெற்ற கூட்டணியா அது இருந்திருக்கு. 98 அதிமுக அணியில இருக்கும் போது அந்த அணிக்கு வெற்றியை கொடுத்தாங்க தமிழ்நாட்டு மக்கள். ஒரு வருஷத்துல கோச்சில் ஜெயலலிதா வந்தபோது 99 இந்த வெற்றியை கொடுத்தாங்க. பெருவாரியான வெற்றியை திமுக அணிக்கு தான் கொடுத்தாங்க. பிஜேபி அங்கம் வகித்த திமுக கொடுத்தாங்க. அப்போ நிரூபிக்கப்பட்ட வெற்றி கூட்டணி அது, எந்த திராவிட இயக்கத்தோட இருந்தாலும். இந்த ஒரு யதார்த்தத்தை எடப்பாடி கவனிக்க தவறிட்டாரோன்னு நான் பாக்குறேன். எல்லா சர்ச்சைகளையும் தள்ளி வச்சுட்டு நம்ம கட்சியில நம்ம குரல் நாடாளுமன்றத்துல ஒழிக்கணும், நம்ம கட்சியோட குரல் ஒழிக்கணும்னா கசப்புகளை மறட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தள்ளிட்டு வந்திருக்கணுமோன்னு பாக்குறேன். இந்த அணி சேர்ந்து இருந்ததா அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்திருந்தால் 6 மாதத்துக்கு முன்பாக சில கசப்புகளை அப்போதே மறந்துட்டு அப்படியே திமுக எதிர்ப்ப ஷார்ப் பண்ணிக்கிட்டே வந்திருந்தாங்கன்னா இப்பவும் சொல்றேன் 15 தொகுதிகளில் அவர்கள் வீழ்த்தி காட்டியிருக்க முடியும். அந்த கெமிஸ்ட்ரியை நான் அப்படியே பெப்ப கொண்டு போயிருக்கணும். இப்ப நாளைக்கு சேர்ந்தா என்ன சார் கேட்டீங்கன்னா நான் அதை ஒரு 5-6 சுருக்குவேன். எனக்கு கெமிஸ்ட்ரி 5க்கான வாய்ப்பு இருக்கு, தாராளமா இருக்கு சார். நீங்க அவ்வளவு குறைச்சலாம் இடம் போடாதீங்க அந்த அணியை. இப்போ கடந்த சில நாட்கள் ஒரு பேச்சு வந்துச்சு இல்லையா,
அதிமுகவுக்கு மறைமுகமாக அழுத்தம் கொடுக்கிறார்கள் பிஜேபி, திரும்ப கூட்டணி சேரலான்னு. அப்படி ஒண்ணு நடந்தா கூட, இத்தனை கசப்புகளுக்கு பிறகும் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல, சில குறைபாடுகள் இருந்தா கூட குறைந்தது 5 இடங்கள்ல அவங்க வெற்றி நோக்கி போவாங்கிறது என்னுடைய கணக்கு. இதுவே நான் திரும்பவும் அழுத்தமா சொல்றேன், 6 மாதங்களுக்கு முன்பாகவே இருந்த கசப்புகளை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு தேர்தல் என்கிற ஒற்றை இலக்கை நோக்கி அந்த பிஜேபி அதிமுக கூட்டணி பயணித்திருந்தால் 1000 கசப்புகளை தாண்டியும் பிஜேபி எதிர்ப்புணர்வை தாண்டியும் அந்த அணி 15 இடங்களில் வெற்றியை நோக்கி பயணிச்சிருக்க முடியும். 2019 மாதிரி இருந்திருந்தாவா இருக்கலாம். அதாவது தொண்டர்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கணும். பரவாயில்ல, இப்படி திமுக ஆட்சி தவறு நடக்குது, அவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு இவங்களும் வரணியான்னு, அதுதான் சொன்ன கெமிஸ்ட்ரின்னு சொல்றேன் நான். ரைட் டைம்ல அந்த கெமிஸ்ட்ரி நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா அது தர்ற பலன் வந்து அரித்மெட்டிக்லாம் தூக்கி தூரம் போட்டுடும். இத்தனை முறை பிரதமர் வராரே சார், பாஜக கூட்டணிக்கு ஏதாவது வகையில பலன் அளிக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, அது ஒரு நம்பிக்கையை, உற்சாகத்தை கொடுக்கும் பிஜேபி தொண்டர்களுக்கு, அந்த கட்சியின் தலைமையில் அமைகிற அந்த கூட்டணிக்கு. ஒரு வந்ததுனாலேயே வெற்றிகள் குமிஞ்சிரும்னு நான் பார்க்கல. இங்க பலவீனமா இருக்கிறது தெரிஞ்சதுனாலதான் பிரதமர் வர்றாருங்கிறது என்னுடைய கணக்கு. இல்ல, வரும்போதெல்லாம் தமிழ்நாட்டுல வந்து ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு, திமுக ஊழல் கட்சி, இங்க போதைப் பொருள் புழக்கம் அதிகமா இருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிற பல விஷயங்களை பேசுறாரு. இதெல்லாம் எதிரொலி இல்ல, வரும்போதெல்லாம் பேசுறாரு. அப்ப அதிமுக ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் நல்ல ஆட்சியை கொடுத்தாங்கன்னு சொன்னார். அப்ப அதிமுக பலன் போய் சேரணும். அப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்து அதிமுக தானே மக்கள் ஓட்டு போடுவாங்க. மோடியினுடைய அந்த பேச்சை சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப அவர் ஓட்டு கேட்டது அதிமுக தானே. டிடிவி, ஓபிஎஸ் இவங்க அணியில இருக்காங்கல்ல, அப்ப இவங்களுக்கும் வரும். இல்ல, நம்ம யதார்த்தத்தை பேசும். பெருவாரியான நிர்வாகிகள் அந்த கட்சிங்கிறது இன்னைக்கு அவர்கள் கையில தான் இருக்கு. அது நிஜமான அதிமுக தொடர்கள், அதிமுக எடப்பாடி தலைவர் அதிமுக தான் ஓட்டு போட்டுருக்காங்களான்னு நம்ம ரிசல்ட்டை பார்த்து விமர்சிக்க போறோம். ஏன்னா ஒரு தடவை உரசி பார்த்தார் டிடிவி, அவரால் நிரூபிக்க முடியல, இன்னும் நம்பிக்கை இழக்கல, எங்கள் பயணம் தொடருங்கிறார். இப்போ ஓபிஎஸும் அந்த உண்மையை உணர்ந்துட்டு அவரோட கரங்கோத்திருக்கிறார். இவங்க என்ன செஞ்சு காட்டுறான்னு ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் நம்ம அந்த முடிவுக்கு வரணும். இப்போதே அவர்களை விமர்சிக்கிறதுல எனக்கு உடன்பாடு. இன்னும் கூட அவங்க நம்பிக்கையா தான் காத்திருக்காரு. அதிமுகவை நாங்கள் மீட்டெடுப்போம், உரிமை மீட்பு குழுன்னு அதுக்கு ஏதோ பேர் வச்சிருக்காரு ஓபிஎஸ். நான் நகைச்சுவையா சொல்லல, அவர் அந்த உணர்வோடு அந்த பேரை வைக்கிறார். நாளைக்கு அது நடந்தேறலாம், நடந்த பிறகு நம்ம அதை விமர்சிக்கலாம். சோ மோடியினுடைய பேச்சை சீரியஸா எடுத்துக்கிட்டா அதிமுகங்கிறதான மக்கள் மைண்ட்ல வரும். அது தினகரனா, எடப்பாடியா, ஓபிஎஸ், சசிகலாவோட ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா சொன்னா அதிமுக தான் நினைவுக்கு வரும். அப்ப அது சீரியஸா எடுத்துக்க முடியுமா? இல்ல, அவர் அடிக்கடி வர்றதுக்கு காரணம் தனக்கு கிடைத்த தரவுகள் காரணமா இருக்கலாம்னு நான் பாக்குறேன். கட்சி பலவீனமா இருக்கு. என்னதான் அண்ணாமலை அதிரடி அரசியல் பண்ணாலும் ஒரு இடத்தை தனித்து வெல்வதற்கு, இந்த அணி தனித்து வெல்வதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நிஜத்தை அவருக்கு சொல்லியிருக்கலாம். சோ அந்த நிலைமையை கொஞ்சம் மாத்தலான்னு பிரதமரே குறிப்பிட்ட அளவுக்கு தமிழ்நாட்டுல அந்த போதைப் பொருள் புழக்கம் கவர்னர் குறிப்பிடுறாரு. எடப்பாடி பழனிசாமி கவர்னரை சந்திக்கிறாரு. அந்த அளவுக்கு இல்ல, இது அத்தனையும் அரசியல் தான் நான் சொல்லுவேன். அதுக்காக போதை பழக்கமே இல்லைன்னு நான் சொல்லல. இந்த புழக்கம் எந்த ஆட்சியில் புழங்கினாலும் தப்புதான். இரும்பு கரம் கொண்டு அதை ஒடுக்கணும். அப்படி நீங்க ஒடுக்க தவறுனீங்கன்னா இன்னைக்கு திமுக படுற பாட்டை எல்லா கட்சியும் அனுபவிக்கணும். குட்கால அதிமுக அதை அனுபவிச்சது. பிஜேபி உதவி இருந்தனால அவங்க அதில் தப்பிச்சாங்க. கவர்னருடைய உதவி இருந்தனால விஜயபாஸ்கர் முந்தா நாள் வரைக்கும் தப்பிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ ஏதோ ஒப்புதல் கொடுத்ததா ஒரு தகவல் வருது. ஸோ இல்ல, கட்சிகள் எதுவும் வித்தியாசம் கிடையாது. இந்த சமூகத்தை கெடுத்துறாதீங்கன்னு நம்மளை போன்ற குரல் எழுப்பணும். யார் வேணாலும் அடிச்சுங்க, செஞ்சுக்கோங்க. அரசியல் ஒரு சமூகத்தையே ஒட்டுமொத்தமா சீரழிக்கிற இது போன்ற விஷயங்களை அரசியலுக்காக பயன்படுத்த அதுல கிங் பின்னா இருக்கவருக்கு டிஎம்கேல பொறுப்பு கொடுத்து இருக்கட்டுங்க. ஒரு பொண்ணை கற்பழிச்சா பிஜேபி போய் சேர்றாங்க. பிஜேபி இருக்கும் போற காம கொடூரர்களா? எவ்வளவு பெரிய அபத்தங்க அது. தங்கள் வாழ்க்கையவே அர்ப்பணிச்ச ஆர்எஸ்எஸ் காரன் எத்தனை பேருங்க இருக்காங்க? நான் சொல்ற புரியுதுங்களா? அந்த ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்த பிஜேபியில் எவ்வளவு பேர் இன்னைக்கு அப்பளு கட்டுறவங்களா இருக்கிறாங்க. அப்படி போற போக்குல புழுதி வாரி சேர்த்து இறைச்சிடலாமா பிஜேபி மேல? எல்லா கட்சிக்கும் இது பிறந்தோம். அதிமுகலே அயோக்கியம் இருக்கான். அதிமுக அயோக்கியமான கட்சின்னு சொல்லுவீங்களா? ஜாஃபர் சாதிக்கு 2000 கோடி கூட சம்பாதிச்சிருக்கட்டும். திமுக இயங்குவதே போதை பணத்தில் தான். எவ்வளவு அபத்தமான வார்த்தை. திமுகவை கிழிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. அந்த பணத்தை டிஎம்கேக்கு கொடுத்திருக்காரு. அதான் நான் சொல்றேன். நிரூபிச்சா அந்த கணக்கை முடக்குங்க, அந்த பணத்தை மீளுங்க, சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. ஸ்டாலின் வந்து இங்க இருந்து மதுரை போனார்ல ட்ரெயின்ல, அந்த கூபியக்கு பணம் கொடுத்ததே ஜாபர் காசு தான் சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய அபத்தம். அப்படி விமர்சிக்கிறேன் உடன்பாடுல. நாளைக்கு இந்த குற்றச்சாட்டு எல்லாருக்கிட்டையும் அதை போய் ஒப்பிட்டோம்னா, ஒரு படம் எடுத்ததே அந்த பணத்துல தான் அவரு சொல்றாரு, டிஐஜி சொல்றாரு, துணை இயக்குனர் சொல்றாரு. இவ்வளவு சீக்கிரத்துல சொல்லணுமா அதை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அரசியலுக்கு பிஜேபி அதை பயன்படுத்துது, என்சிபியை பயன்படுத்துறாங்க. அதுக்கு யாரு முதல்ல நூல் விட்டது? ஜாபர் தான் அதுக்கு காரணகர்த்தா. அவன் அந்த கடத்தம் தானே அந்த காயினை அவங்க பயன்படுத்துறாங்க. இதுல திமுக பாடம் கத்துக்கணும். ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி எல்லாருக்குமே இது ஒரு பாடம் தான். அவர்களை நோக்கி தான் பல பேர் வருவாங்க, அடைக்கலம் தேடி வருவாங்க. இன்னைக்கு அதிகாரம் இருக்கிற அண்ணாமலை நோக்கி படையெடுக்கிறான். பிளேடு பக்கிரியில் ஆரம்பிச்சு கொலை பண்ண ஆள் வரைக்கும் எதுக்காக பிஜேபி பல பேர் சேர்றாங்க? தங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு சேர்றாங்க. இப்ப அண்ணாமலையும் உஷாரா இருக்கணும்,
ஆட்சியில் இருக்கிற ஸ்டாலினும் உஷாரா இருக்கணுங்கிறத காட்டினதான் ஜாஃபருடைய விவகாரம் நான் எடுத்துப்பேன். அரசியல் ரீதியாக அவர் பார்வை பார்த்தோம். சட்டப்படி அவனை கைது பண்றாங்க, பணத்தை பிடுங்குறாங்க, சம்பந்தப்பட்ட வங்கி கணக்குல முடக்குறாங்க. நமக்கு என்ன சார் கவலை? அது திமுக கணக்கா இருந்தாருன்னா, உதயநிதியுடைய ட்ரஸ்டா இருந்தா நமக்கு என்ன சார் கவலை? சட்டம் தன் கடமையை செய்யட்டும். அரசியல் ரீதியா பார்த்தோம்னா அத்தனை கட்சிகளுமே ஒரு பாடம் கத்துக்கொண்டு இல்லை. புதுசா வர்ற ஒருத்தர் லட்ச லட்சமா கோடி கோடியா கொடுக்குறான்னு எங்க இருந்து கொடுக்குறான்? அவனை பத்தி கொஞ்சம் விசாரிங்க. விசாரிக்கிற வசதி ஆளுங்கட்சிக்கு இருக்கு. கூடுதலாவே அவங்க சில விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இனிமேலா திமுக பாடம் கத்துக்கணும். அதுக்காக ஒட்டுமொத்தமா இந்த விவகாரத்துக்காக திமுகவை குற்றம் சுமத்துவது தவறு. இதே ரூலை நீங்க அமல்படுத்தினா அது பிஜேபிக்கு அமல்படுத்தணும். ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்போ அந்த தவறு செய்யற போற அங்க சேர்ற போது எல்லோருமே அந்த கேரக்டர் தானான்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா ஒரு வாதத்துக்காக இதையும் ஒத்துக்கலாம். நேற்று சிஏஏ சட்டம் அமலா இருக்கு, என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? தமிழ்நாட்டில் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அமல்படுத்தப்பட்டாலும் படலினாலும் இது கொண்டு வந்தது எல்லையோர மாநிலங்கள்ல. நமக்கு 3 ரூபாய் கடல் இருக்கு. அதனாலதான் இலங்கை தமிழர்களை பத்தி இந்த சிஏ பத்தி பேசுற போது பேசுறோம். அந்த எல்லையில குறிப்பாக மேற்கு வங்கம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களை மனசுல வச்சு கொண்டு வரப்பட்ட சட்டம் தான். அதை இந்த நேரத்துல இவ்வளவு நெருக்கது இவ்வளவு நாளா என்ன பண்ணாங்க பிஜேபி? இந்த நேரத்தை அமல்படுத்துறாங்கன்னா அரசியலுக்கு ஏதாவது பயன்படுத்தலாமான்னு பாக்குறாங்க. அப்படிங்கிற அந்த வாதத்துல ஓரளவு நியாயம் இருக்கு. நீங்க எப்படி வேணாலும் நோக்கத்துக்கு கொண்டு வாங்க. ஒரு சட்டம் கொண்டு வரோம்னா இருக்கிற மக்களை அதை பாதுகாக்கணும். எந்த வகையிலும் யாரு எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகமும் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்கிறதா சட்டத்துடைய நோக்கமே அதானே சார். ஆளுகிற அரசு எதுக்கு இருக்கு? மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான். இங்க இருக்கிற மக்களை பிளவுபடுத்துவதற்கோ குறிப்பிட்ட ஒரு சமூக மக்களை பாதிக்கிறதுக்காகவோ இதை கொண்டு வந்தால் அதை ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்க முடியாது. ஆனால் அப்படி ஒரு சந்தேகம் இருக்கிறனாலதான் கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்கள் நாங்க இதை அமல்படுத்த மாட்டோம்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு போதும்? எவ்வளவு வேகத்துல பிஜேபி இதை அமல்படுத்துறாங்க, எந்த அளவுக்கு மாநில அரசுகளுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம விமர்சிக்கலாம். சட்டத்தை எடுத்து படிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியுமா சிஏஏன்னா என்ன தெரியுமா? எல் முருகன் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் படிச்சாரானே தெரியல. படிச்சிருந்தாலும் புரியாது. அது அமல்படுத்த போதுதான் நடைமுறையில இவ்வளவு சிக்கல் இருக்கான்னு அரசுக்கும் புரியும், இவ்வளவு நல்லது இருக்கான்னு விமர்சிக்கிறவங்களுக்கும் புரியலாம். ரெண்டுக்குமே சாத்தியம் இருக்குல்ல. அமல்படுத்தட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதை பார்ப்போம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த சிஏஏ நடைமுறைப்படுத்தப்படாதுங்கிற ஒரு விஷயத்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்க சூழல்ல புதிதாக கட்சி தொடங்கி இருக்க விஜய் இது குறித்து 2 லைன்ல ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. ஆட்சியாளர்கள் இது ஒரு பத்திரிகையாளரா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட வரவேற்கிறேன். ஏன்னா விஜயனுடைய இயல்பே சமூகத்தை பாதிக்கிற எந்த விஷயத்தை பத்தி கருத்து சொல்ல மாட்டாரு. அதாவது அரசியல் ஆர்வம் வந்த விஜய், நடிகர் விஜய், நடிகர் விஜய், அரசியல் ஆர்வம் இருந்த விஜய். நடிகரா இருந்துகிட்டு தானே வசனம் பேசினாரு. ஒரு சர்க்கார் வரும் பாருங்கன்னு சொன்னது யாரு சொல்லுங்க? சத்யராஜா சொன்னாரு. விஜய் தானே. இப்போ விஜய் கிட்ட தான் எதிர்பார்ப்பேன். சூர்யா சொல்லலையே. விஜய் சொன்னா விஜய் கிட்ட நான் எதிர்பார்ப்பேன். அந்த மௌனத்தை எல்லாம் கழிச்சு குறைஞ்சபட்ச கட்சியை ஆரம்பிச்சாரு. தேர்தலில் போட்டியிடல, அதுக்குள்ள நம்ம எதுக்கு சொல்லணும்னு கூட நினைக்காம அந்த தயக்கத்தை விட்டுட்டு என்ன கருத்துனாலும் சொல்லட்டும், சிஏவை ஆதரிக்கட்டும் எதிர்க்கட்டும், அது அவர் உரிமை, அந்த கட்சியினுடைய பார்வை. ஒரு கருத்தை சொல்லணும்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அந்த வேளை கருத்தை சொன்னதுல எனக்கு ஒரு வகையில திருப்தி தான். சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற விஷயங்கள்ல முதல்ல ஒரு கருத்து எத்தனை பேரா இருக்கணும் சார்? ஏதாவது ரூல் இல்ல சார். பாஜகங்கிற வார்த்தை இல்ல, யாரு கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அவன் இதைத்தான் சொன்னேன். அவர் பேசதான் மக்கள் அவரை எடை போடுவாங்க. இப்ப தினேஷ் ஒரு பார்வை பார்த்தாரா? ஏன்னா அறிக்கை விட்டாரு, இல்ல பாஜக வார்த்தையே இல்லை. தினேஷுக்கு எழுந்த அந்த கவனிப்பும் அந்த ஒரு ஈர்ப்பும் மக்களுக்கும் இருக்கும். ஒரு 10 அறிக்கை விட்டாருன்னா விஜய் அடையாளம் கட்டுருவாங்க. ஒருவேளை இதுக்குதான் விஜய் பேசாம இருக்கிறாரோன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த தயக்கத்தெல்லாம் விட்டுட்டு முதல்ல பேச ஆரம்பிக்கட்டும். நாம் எடை போடுவதற்கு அது போன்ற கருத்துக்கள் தான் பல புரிஞ்சுக்க முடியும் சார். தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஒரு தீர்மானம் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பிறகு இது ஆட்சியாளர்கள் இங்க நடைமுறைப்படுத்தப்படாம பாத்துக்கணும் அப்படிங்கிற வார்த்தை தப்பா இல்லையா? அது இன்னைக்கு திருப்பி ஸ்டாலின் சொல்லிக்காருல, நம்ம தான் தீர்மானம் போட்டோம்னு. ஸ்டாலின் சும்மாவா இருந்தாரு? இன்னைக்கு ஒரு அறிவு போட்டிருக்காரு, அமல்படுத்தமான தீர்மானம் தான் போட்டாரு. இன்னைக்கு ஒரு அறிவு. திமுகவினர் பலரும் சொல்றாங்க தெரிஞ்சுக்கோங்க, ஆல்ரெடி இங்க இதெல்லாம் ட்ரால் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வேணா யூஸ் ஆகும் சார். யதார்த்தத்துக்கு வாங்க சார். தீர்மானமே போட்டீங்களா, எதுக்கு சார் இன்னைக்கு அறிக்கை விட்டு சிஎம் பார்த்து கேட்க முடியுமா? அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு கருத்தை சொல்றாரு. இனிமேல் அப்ப நீங்க எடுத்த முடியல, இன்னும் உறுதியா இருங்க அப்படிங்கிற மெசேஜ் அதுல இருக்கு சார். ஏன்னா கருத்து சொல்லலைன்னாலும் என்னை வச்சு இது திட்ட விடுறீங்க, கருத்து சொன்னாலும் இப்படி ட்ரால் பண்றீங்கன்னா நல்லது இல்லை. அது இயல்பாவே அதை எடுத்துக்கோ. முதல்ல பேசாத ஒரு தலைவர், ஒரு பிரபலம் பேச ஆரம்பிச்சிருக்கிறதே ஒரு நல்ல விஷயம்தான். அவர் பேசதான் அவரை பத்தின மதிப்பீடுகளை மக்கள் செய்ததற்கும் பத்திரிகையாளர் செய்ததற்கும் ஒரு வசதியா இருக்கும். விஜய் குறித்து நிறைவாகும் சார் ஒரே ஒரு கேள்வி. இப்போ ஒரு ஆப் ஒன்று விட்டுருக்காரு கட்சியில உறுப்பினர் ஆகிறதுக்கு. ஒரு 2 நாட்கள் தான் ஆகுது. 50 லட்சம் உறுப்பினர்கள் அதுக்குள்ள வந்துட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் நிதர்சனமா உண்மையா நடக்கிற விஷயமா? இல்ல அது உண்மையா பொய்யான்னு கவலைப்படுறது நமக்கு வேண்டாம். ஆனா எனக்கு இருக்கிற ஒரு வருத்தமான விஷயத்த நான் அதில் சொல்லணும். அந்த ஆப்பை அறிமுகப்படுத்துற போது விஜய் ஒரு தோற்றத்துல வந்து அறிமுகப்படுத்தினார்.
தமிழ்நாட்டை ஆள நினைக்கிற ஒரு தலைவன் சொல்ற எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. ஏன்னா கட்சி ஆரம்பிச்சா தலைவர் ஆயிட்டார். அவர் தன்னை வெளிக்காட்டிக்கிற விதம் அது அல்ல. என்ன சார் அதுல பிரச்சனை? அவருடைய ஹேர் ஸ்டைலு சார், நீங்க திருப்பி சொல்ல, தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப நான் சென்டிமெண்டல் அனிமல்ஸ்னு பல நேரங்களில் சொல்லிட்டேன். உணர்வுகளுக்கு ஆட்பட்டவர்கள். தன்னை வழிநடத்த போற தலைவன் யாருன்னு ஒரு பார்வை பார்ப்பாங்க. அந்த கட்சியை தொடங்கி அறிக்கையில தொடங்கிட்டு மக்கள்கிட்ட எதுவும் பேசல. அவர் அறிக்கை தான் விட்டார். முதல் முறையா வீடியோல அப்பதான் பேசுறார். கட்சி உறுப்பினர் சேர்க்கை அடிப்படை விஷயம். நான் இன்ஃப்ரான்னு சொல்லிட்டே இருப்பேன். அதுக்கு ஒரு அணியெல்லாம் போட்டு கட்டமைப்புன்னு சொல்லுவேன். அதனுடைய அடித்தளமான விஷயம் செய்யறீங்க, நல்லது. விஜய் திருப்பி அந்த வீடியோ எடுத்து பாருங்க. நம்மை ஆள நினைக்கிற ஒரு தலைவன் தோன்றுகிற தோற்றமா அது? கேட்டா சார் பேரெல்லாம் ஒரு ஷூட்டிங் நடந்துங்க. அவ்வளவு அவசரமா வந்து அதை நீங்க ஆப்ப காட்டணுமா சார்? நான் எனக்கும் சேர்த்தான் சொல்றேன். என்னையும் ஆள போகிற விஜய் குறைஞ்சபட்சம் எப்படி இருக்குன்னு எனக்கு தோணாத. முடியல என்ன சார் இருக்குன்னு நீங்க கேட்கலாம். லுக்ல என்ன இருக்கு? லுக்லயும் இருக்கு. ஒரு தலைவன் எப்படி இருக்கு? அப்போ மக்களை நீங்க இவ்வளவுதான் மதிப்பீடு பண்ணி வச்சிருக்கலாம். ஒரு கேள்வி வந்தா விஜய் என்ன பதில் சொல்லுவார்? இந்த அடிப்படை கோபமே இருக்கிற போது 20 லட்சம் 50 லட்சங்கள்லாம் எனக்கு உடன்பாடே கிடையாது. அதுல ஒரு எடப்பாடி பழனிசாமி படத்தை போட்டு எடப்பாடி மெம்பர் ஆயிருக்கான்னு ஒருத்தன் காட்டுறான். அது ஜிம்மிக்கா இல்ல என்ன சொல்றது, கிராபிக்ஸ் ஒர்க்காலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது 50 லட்சமா இருந்தா நமக்கு என்ன கவலை, 5 கோடியா இருந்தா நமக்கு என்ன கவலை? புதுசா வரவருக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்கா? வச்சுட்டு போட்டு ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கட்டும். தேர்தல் வந்தா பல்லிழிக்க போகுது. ஆமா, விஜய் சேர்த்த கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுடைய எண்ணிக்கை சரிதான் பாருங்க, அதை தாண்டி 5,01,000 ஓட்டு வாங்கியிருக்கார், 50,50,000 வாங்கியிருக்காருன்னு அப்போ பார்த்துட்டு நம்ம தாராளமா வாழ்த்துவோம். இப்ப அதை போய் கொச்சைப்படுத்தவோ கொண்டாடவோ நான் தயாரா இல்லை. ஆனால் இனிமேல் இது மாதிரியான மக்கள் கிட்ட அப்பீல் பண்ற போது தான் எப்படி இருக்கணும்னு விஜய் கொஞ்சம் சிரத்தை எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். மற்றபடி அப்படியே பண்ணனால தமிழ்நாடு பாத்தீங்களா, அவர் முடிய சீவா மாட்டார், தமிழ்நாடு என்ன ஆச்சு பாத்தீங்களா, நான் அப்படி ஒப்பிடல. குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பை நான் சொன்னேன். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.